ஓம் சாந்தி. இன்றைய நாள் இனிய நாளாக நன்னாளாக அனைவருக்கும் அமைய வாழ்த்துக்கள். சுய மாற்றத்தின் மூலமே உலக மாற்றம். இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல மனசுல ஆழமா பதிகிற மாதிரியான அறிவுரைகளை கொடுக்கறாங்க. எந்த மாதிரி சூழ்நிலையில என்ன மாதிரி அறிவுரைகள் கொடுக்கறாங்க அப்படிங்கிறத இந்த கதையின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய டேபிள்ல பேபி பொட்டேட்டோ இருக்கும் இல்லைங்களா, குட்டி குட்டி உருளைக்கிழங்கு, அதை வாங்கி ஒரு சாக்கு பையில வச்சிருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் பிடிக்கலையோ, யார் கூடயாச்சும் வருத்தம் இருந்துச்சுன்னா, யார் மேலயாச்சும் கோபம் இருந்துச்சுன்னா, இவங்க மேல இதனால கோபம், இவங்க மேல இதனால வருத்தம், இவங்க இது மாதிரி செஞ்சதுனால எனக்கு பிடிக்கல, இது மாதிரி சொல்லிட்டு இந்த உருளைக்கிழங்கு எடுத்து இந்த கேரி பேக்ல போட்டுக்கலாம் வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. கேரி பேக்கும் ஒவ்வொரு கேரி பேக் பக்கத்துல வச்சிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொருத்தரா வர்றாங்க. அது சின்ன சின்ன குழந்தைங்கன்றனால அந்த குழந்தைங்க சொல்றாங்க, இந்த பாய் என்னை கிள்ளிட்டான், இந்த கேர்ள் என்னை அடிச்சிட்டா, அந்த பாய் எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கல, கேம் விளையாடும் போது என்னை சேர்த்துக்கல, இதனால இவங்களை பிடிக்கல, இவங்க மேல கோபம், நான் இவங்க கிட்ட டூக்கா விட்டுட்டேன், அப்படி சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி அந்த உருளைக்கிழங்கு எடுத்து கேரி பேக்ல போடுறாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கேரி பேக்ல ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ, யார் மேல எல்லாம் வருத்தம் இருக்கோ, யார் மேல எல்லாம் கோபம் இருக்கோ, அப்படி சொல்லிட்டு அந்த உருளைக்கிழங்க போட்டுறாங்க. போட்டு அந்த கேரி பேக் பார்த்தா ஒரு சின்ன மூட்டை மாதிரி வந்துருச்சு. எல்லார் கையிலயும் ஒரு சின்ன மூட்டை இருக்கு. அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, அந்த கேரி பேக்கை நல்லா டைட்டா மூடி அந்த குழந்தைங்க கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, நீங்க எங்க போனாலும் இந்த கேரி கவரை எடுத்துக்கிட்டு போகணும், இந்த பொட்டேட்டோவை எடுத்துட்டு போகணும், எங்க வந்தாலும் எங்க போனாலும் உங்க கூடையே எடுத்துட்டு போகணும் அப்படி சொல்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏதோ கிஃப்ட் கிடைச்ச மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அவங்களும் அந்த குழந்தைங்களும் அந்த கேரி பேக் எடுத்துக்கிட்டு எங்க போனாலும் போறது வர்றதுமா இருந்தாங்க. இப்படியே ஒரு 2-3 நாள் ஜாலியா போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அழுக ஆரம்பிக்கவும் ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு இருக்கிற கேரி பேக் வச்சுக்கிறதுக்கு பிடிக்கல. அதனால மிஸ் கிட்ட போய் சொன்னாங்க, மிஸ் இந்த பையில ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குது, இது எனக்கு வேண்டாம் மிஸ் அப்படி சொல்றாங்க. அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாங்க, அப்படியெல்லாம் சொன்னா எப்படி நான் ஒத்துக்கிறது, நீங்க அதை எடுத்துட்டு போகும்போது என்ன சொன்னீங்க, இவங்க மேல எனக்கு இந்த வருத்தம் இருக்கு, இவங்க மேல இந்த கோபம் இருக்கு, இதனால நான் இவங்க கூட பேசல அப்படிலாம் சொன்னீங்க தானே. அப்ப நீங்க இப்ப திரும்பி கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா, யார்கிட்டலாம் நீங்க கோச்சிக்கிட்டீங்களோ, யார்கிட்டலாம் நீங்க வருத்தப்பட்டீங்களோ, அவங்களெல்லாம் நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கணும், அவங்களையும் சகஜமா அவங்க கூட பேசணும், விளையாடணும், அவங்க கிட்டயும் அன்பா நடந்துக்கணும். அது மாதிரி இருந்தா நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகளால சொல்லிட்டு நீங்க கொடுத்துட்டு போலாம், இல்லைன்னா நீங்களே தான் வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க அந்த மிஸ். உடனே ஒரு சில குழந்தைங்க வந்தாங்க, கொடுத்தாங்க. அந்த மிஸ் சொன்ன மாதிரி நாங்க இனிமேல் யாரு கூடயும் எந்த கோபப்பட மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம், யாருக்கிட்டையும் சண்டை பிடிக்க மாட்டோம், நாங்க எல்லாரு கூடயும் பழம் புட்டுருவோம், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம், எல்லாரு கூடயும் சேர்ந்து விளையாடுவோம், சகஜமா எப்பயும் போல நாங்க சேர்ந்து விளையாடுவோம் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் குழந்தைங்க கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் குழந்தைங்க கொடுக்கல, கொண்டு கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்களோட சகஜமா ஏத்துக்கிறதுக்கு, மற்ற குழந்தைங்களை கோபமா நடந்துகிட்ட குழந்தைங்களை சகஜமா ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. அதனால பாதி வந்துட்டு திரும்ப போயிடுறாங்க. ஆனா அந்த பொட்டேட்டோவோட ஸ்மெல்லு தாங்க முடியல, அந்த அழியின ஸ்மெல்லு. அதனால என்ன செஞ்சாங்க, வேற வழியே இல்லாம ரொம்ப கம்பல் பண்ணி அவங்களே கொடுத்துட்டு, சரி நாங்க எல்லாரு கூடயும் பேசுறோம், எல்லாரு கூடயும் அன்பா இருக்கிறோம், நாங்க எல்லாரு கூடயும் சகஜமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப எல்லா பொட்டேட்டோவும் வாங்கி அவங்க டஸ்ட்பின்ல போட்டுட்டு அந்த மிஸ் அட்வைஸ் பண்றாங்க, பாருங்க
இது மாதிரி யார்கிட்ட எல்லாம் நம்மளுக்கு கோபம் இருக்கோ, யார்கிட்ட எல்லாம் வெறுப்பு இருக்கோ, யார்கிட்ட எல்லாம் வருத்தம் இருக்கோ, இது மாதிரி இருக்கிறது மனித இயல்பு கிடையாது. நம்மலாம் மனிதர்கள். அப்ப எல்லாரு கூடயும் நம்ம அன்பா ஒற்றுமையா இருக்கணும். ஒத்துழைக்கும் சக்தி இருந்தாதான் எதையுமே நம்ம சாதனை செய்ய முடியும். அதனால நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருந்து செயல்படணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கணும், வெறுப்பை பரிமாறிக்க கூடாது, கோபத்தை பரிமாறிக்க கூடாது. எல்லாரும் நம்முடைய நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. அந்த குழந்தைங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத குப்பைகளை நம்ம மனசுல புத்தியில சேர்த்து வச்சிருக்கிறோம். இவங்கள பிடிக்கல அவங்கள பிடிக்கலன்னு அந்த மனசுல புத்தியில சேர்த்து வச்சது இந்த உருளைக்கிழங்கு எப்படி அழுவி ஸ்மெல் அடிக்குதோ அது மாதிரி ஸ்மெல் அடிக்கக்கூடியது. அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுறணும். அதெல்லாம் டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுறணும். நம்ம எப்பயுமே எல்லாரோடையும் சேர்ந்து ஒத்துழைப்பா சந்தோஷமா நண்பர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அட்வைஸ் பண்ணாங்க. இப்ப பகவானுடைய மகா வாக்கியங்கள் என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். பரமாத்மாவின் மகா வாக்கியங்கள்: நன்மையான உதவி செய்யக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட உடனடி மன்னிப்பு தரக்கூடிய உயர்ந்த ஆத்மா தான் மகான் ஆத்மா ஆவார். ஒரு வெறுப்பு பார்வை கூட வெறுக்கும் நபரை விட நமக்கு அதிகப்படியான நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அனைவருக்குள்ளும் இருக்கும் விசேஷமானவற்றை மட்டுமே பார்க்கும் விசேஷமான ஆத்மா நான். அல்ப கால தோல்வி, தீர்க்க கால வெற்றி. சுய மாற்றத்தின் மூலமே உலக மாற்றம். சிந்திப்போம், செயல்படுவோம். ஓம் சாந்தி. நன்றி.